தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கிறிஸ்துமஸ் திருநாளின் விசேஷமிக்க கொண்டாட்டத்தில் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டாட உள்ள அன்பு, தன்னலமற்ற சேவை, கருணை, மன்னிப்பு ஆகியவை நம் வாழ்வில் அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு இணக்கமான மற்றும் இரக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கான நமது உறுதியை வலுப்படுத்தட்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துச் செய்தியில், போர்கள், விருப்புணர்வால் உலகம் அல்லரும் இந்த வேளையில் இயேசு கிறிஸ்து காட்டிய அன்பு வழி, அமைதி வழிதான் மிகவும் தேவையானதாக இருக்கிறது என்றும், அத்தகைய அன்பின் பாதையை நெறி தவறாமல் பின்பற்றும் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் எனது உள்ளங்கனிந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாம் மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று இயேசுபிரானின் போதனைகளை மனதில் கொண்டு அனைவரையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். தேவகுமாரன் இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மனிதகுலம் வெறுப்பை எதிர்கொள்வதற்கு ஏதுவான மாமருந்து அன்பின் வழி பெருக்கும் சகோதரத்துவம் என்பதை போதிப்பதே இயேசு நெறியாகும் என்று தெரிவித்துள்ளார். அத்தகைய சகோதரத்துவமே மானுட அமைதிக்கும் உலக அமைதிக்கும் வழிவகுக்கும் என்றும், எனவே இயேசு பெருமாள் பிறந்த நாளில் இந்த மண்ணில் சகோதரத்துவத்தை தழைக்கச் செய்ய உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களுக்கு சேவை செய்வதுதான் கிறிஸ்தவத்தின் முதன்மை நோக்கம் என்று கூறியுள்ளார். இயேசுபிரானின் போதனைகளை சிறமேற்கொண்டு அனைத்து மத மக்களையும் சகோதர மனப்பான்மையோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் பணியாற்றி வரும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில், வெறுப்பு உணர்வுகளை நேசிக்கச் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் அமுத மொழியை மனதில் கொண்டு இந்தியாவில் மத சார்பின்மையையும் சமய நல்லிணக்கத்தையும் பாதுகாக்க கிறிஸ்துமஸ் திருநாளில் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், இயேசுபிரான் விரும்பியதைப் போல உலகில் அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும், அதன் மூலம் உலகம் முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ வேண்டும் எனவும் கூறியுள்ளார். போட்டி பொறாமைகள் அகல வேண்டும் என்றும், ஏழைகளின் துயரங்கள் நீங்க வேண்டும் எனவும், இவற்றை நனவாக்க உழைப்போம் என கிறிஸ்துமஸ் திருநாளில் உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு பாஜக சார்பில் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் என்றும், இந்த பெருநாளில் எல்லா மக்களும் நிலைத்து இன்புற வாழ வேண்டும் எனவும் கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இயேசுபிரான் அவதரித்த இந்த நாள் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் வெற்றியையும் நிறைவையும் அளிக்கட்டும், அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இயேசு கிறிஸ்து கூறியது போல அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம், சகோதரத்துவத்தையும் சகிப்புத்தன்மையையும் வளர்ப்போம் என்று கூறியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அன்பின் திருவுருவமாகவும் கருணையின் மறுவடிவமாகவும் திகழும் இயேசுபிரான் போதித்த அன்பு, எளிமை, கருணை போன்ற உயரிய நற்குணங்களை பின்பற்றி சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாகவும் வாழ இந்த நாளில் உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில், பெருமகனார் இயேசு அவர்கள் பிறந்திட்ட இந்த புனித நாளில் அவருடைய வழியை பின்பற்றி கிறிஸ்துவத்தை ஏற்றிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தன்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வருட இறுதியில் பனிக்குளிர் மாதத்தில் கொண்டாட்ட மனநிலை கொண்டு வரும் கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுகிற சகோதர சகோதரிகளுக்கு தனது மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துச் செய்தியில், அனைவருக்கும் தனது அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் என்றும், இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளில் அனைவரது இல்லங்களிலும் அன்பு, கருணை, மகிழ்ச்சி, சமாதானம் ஆகியவை நிலைத்திருக்கட்டும் என்று கூறியுள்ளார்.